நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. யாரை வழிபடலாம்? அம்பாளை தீபமேற்றி வழிபட செய்தொழில் சிறக்கும். இன்று உங்களுக்கு முன்னேற்றமா தடையா? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். விவேகமான செயல்பாடுகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் தன உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயமான சூழ்நிலை காணப்படும். ரிஷபராசி அன்பர்களே, மனதை உறுத்தி கொண்டு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அனுசரித்து செல்லவும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். தொழிலில் இருந்து வந்த முடக்க நிலைகள் படிப்படியாக குறையும். மிதுன ராசி அன்பர்களே, நினைத்த காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும். சக ஊழியர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். கடகராசி அன்பர்களே, வாழ்க்கை துணைவரின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும். செயல்பாடுகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். பிடித்த பொருட்களை வாங்கி முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். செயல்பாடுகளில் புதிய மாற்றங்கள் பிறக்கும். எந்த ஒரு செயலிலும் சோர்வின்றி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். கௌரவ பதவிகள் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தனவரவுகள் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் ஏற்படும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பயண விஷயங்களில் மாற்றங்கள் உருவாகும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் சாதகமாகும். விருச்சக ராசி அன்பர்களே, பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். சர்வதேச வணிகம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் மேம்படும். கூட்டாளிகள் மூலம் பொருட்சேர்க்கைகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, விவசாய பணிகளில் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். எண்ணிய பணிகளில் சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதுவிதமான சிந்தனைகள் மனதிலிருந்து வெளிப்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு அவசியம். மீனராசி அன்பர்களே, கலைநுட்பமான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். செய்தொழிலில் மேன்மையும் பாராட்டுகளும் பெறுவீர்கள். பூமி விருத்திக்கான சிந்தனைகள் மனதில் மேம்படும். மறுதாரம் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்.